அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆடி 29, இன்று வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் ஆகஸ்ட் 14, 2025. இன்று சஷ்டி விரதம் கடைப்பிடிக்கப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். ஆடி சஷ்டி என்பது மிகவும் விசேஷமானது. அம்மன் அருளியும் முருகப்பெருமான அருளியும் இறந்து பெறக்கூடிய ஆடி சஷ்டி. இந்த சஷ்டியில் திருமணம் நடக்காமல் தடைப்படுறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, ஏன்னா குழந்தை இல்லைனாவே மன வருத்தம் அதிகமாக இருக்கும். ஆண்களுக்கு இருக்குதோ இல்லையோ, பெண்களுக்கு கண்டிப்பாக மன வருத்தம் அதிகமாக இருக்கும். அவங்களாம் இந்த நாளில் முருகப்பெருமான் அருளியும் அம்மன் உடைய அருளியும் பெற்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு எந்த வேண்டுதல் வேணுமோ அந்த வேண்டுதலை வேண்டி நீங்கள் முருகப்பெருமானுக்கிட்டேயும் அம்மன்கிட்டேயும் இந்த சஷ்டி நாளில் கோரிக்கை வைத்தால் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இன்று சமநோக்கு நாள். முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று ஒரு அரை மணி நேரமாச்சும் அந்த கோயிலுக்குள்ளே உட்காந்துருக்கணும். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கிறதோ உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைங்க. குழந்தை பாக்கி வேணும்னா அதையே மன உருகி வேண்டிக் கொண்டிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதேபோல் திருமணம் தடைப்பட்டிருந்தாலும் உங்கள் கோரிக்கையை நீங்கள் வேண்டனாலும் சரி வேண்டனாலும் சரி அரை மணி நேரம் நீங்கள் கோயிலுக்குள்ளே அமர்ந்திருந்தாவே உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள், பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களை தேடி வரும். நட்சத்திரம் இன்று காலை 11:38 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. திதி இன்று காலை 6:24 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. யோகம் இன்று சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரம், அஸ்தம். ராசி பார்த்திங்கன்னா சிம்மம், கன்னி. சந்திராஷ்டனை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம் இன்று கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. குறிப்பாக இந்த கன்னி ராசிக்காரர்கள், கன்னி லக்கணக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே கன்னி ராசிக்கு கண்டசனி நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த சந்திராசிரமம் சேர்ந்து வருவதால் மிகவும் கவனமாக இருந்து தான் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளணும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் தொலைதூர அலுவலகம் செல்கிறவங்க, தொலைதூர பயணம் மேற்கொள்கிறவங்க விழிப்புணர்வோடு இருங்க. வீட்டிலிருந்து கிளம்பக்குள்ளே அனைத்து உடைமைகளையும் சரியாக எடுத்தீங்கன்னா பார்த்துட்டு கிளம்புங்க. இப்போ ட்ரெயினில் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா டிக்கெட்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுனீங்களா, உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்து வச்சுனீங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் கிளம்பணும். ஏன்னா சந்திராசனம் பொறுத்த மட்டும் தடங்கள், மன உளைச்சல், அலைச்சல், விபத்து, பாதிப்பு, பகை, சண்டை சச்சரவு, மன நிம்மதியின்மை அனைத்தையும் ஏற்படுத்தும். சந்திரன் 12 ராசிகளுக்கும் அவர் நல்லது தான் பண்ணுவார். ஆனால் அவரே மறையக்குள்ள பிரச்சனைகள் 12 ராசிகளுக்கும் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் இந்த சந்திராசி இருக்கிறவங்க சிம்ம ராசி சிம்ம லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் டெய்லி எழுந்தவுடன் சந்திராசி இருக்குதோ இல்லையோ உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாள் நல்லபடியாக செல்ல வேண்டும் என்று உன் மனதுக்குள்ளே நீங்கள் வேண்டிக்கலாம். வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை
12:15 1:15, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தில் பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதே போல் சுப வாரியில் பயன்படுத்தினா இன்னும் சிறப்பான பலன்களை பெற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மாலை 6:30 7:30 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 7 8 மணி மட்டும் புதன் வரை இயங்கும் சுப வரை, 8 9 மணி மட்டும் குரு வரை இயங்கும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தினால் நீங்கள் எதிர்பார்த்தது நிறைவேறும், கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இன்று வேலைக்கிழமை என்பதால் முதல் வர குரு பவன் வர தான், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ குரு வர காலை 6 to 7, அப்புறம் மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இப்போ லைனாக திங்கள் செவ்வாய் புதன் எடுத்துக்கினா, இப்போ திங்கள் என்ன சந்திர வர, செவ்வாய்னா அதே வந்துடும் செவ்வாய் வர, அடுத்தது புதன்னா புதன் வர, வேலைக்கிழமைனா குரு வர, வெள்ளினா சுக்கிர வர, சனினா சனி வர, ஞாயிற்றுக்கிழமை சூரிய வர. இதே டைமில் தான் வரும். காலையில் 6 7, மதியம் 1 2, இரவு 8 9. இந்த டைமில் சுப வரையில் சுப செயல்கள் செய்தீங்கன்னா, இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த டைமை பயன்படுத்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் திருமணம் தள்ளி போகிறவங்க இந்த டைமில் சம்மந்தம் பேசினா கண்டிப்பாக சம்மந்தம் அமைஞ்சு வரும். பயன்படுத்தி பாருங்கள். ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்துட்டு அமையில சொல்லி நம்ம அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கக்குள்ள அந்தந்த வாய்ப்புகள் தள்ளி போய்கொண்டே இருக்கும். நம்ம விடாமுயற்சியாக அந்த டைமை பயன்படுத்தி கொண்டே வந்தால் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், கருத்தில் கொள்ளுங்கள். நம்ம 2 வாட்டி நிறைவேறல, 3 வாட்டி பார்த்துட்டு நம்மளுக்கு நடக்கலை சொல்லி விட்டுட்டா அது நடக்காமே போயிடும். முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக முயற்சி திருவினையாக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ ராவுகாலம் மதியம் 1:33, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை காலை 9 to 10:30. குளிகைன்னா மாந்தி, மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, அது தீவினையே ஏற்படுத்தும். நான் ஒரு நாள் சொல்லியிருந்தாங்கிறேன், அதனால் விளக்கம் தேவையில்லை. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. சூலம் தெற்கு. இன்று கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று தெற்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் திசையை பார்த்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் வைத்தால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். ஒரு நாளும் ஒரு தசநாதன் வழி நடத்துகிறார்கள். அந்த தசநாதன் எந்த தசநாதன் வழி நடத்துகிறாரோ அந்த தசநாதன் விளக்கு கற்பூரம் அந்த தசநாதனை வழியில் ஏற்றினால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வேண்டது நிறைவேறும். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள். ஒரு மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் வெற்றியும் தேடி வரக்கூடிய நாள், அற்புதமான நாள். மேசராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க, சிறப்பான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. எதிர்ப்புகளும் பகைகளும் விரயங்களும் உடல்வாதிகளும் வரக்கூடிய நாள். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. அதேபோல் கோபத்தை அடக்கி பொறுமையாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக செல்லும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், உயர்வான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நீங்கள் அதாவது எப்படின்னா ஒரு ஜொலிக்கக்கூடிய அமைப்பை பெறுவீங்க. அற்புதமான நாள். இப்போ 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேரில் முதல் ஆளாக நீங்கள் தான் இருப்பீங்க. அற்புதமான நாள் இன்று, சிறப்பான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் ஏமாற்றங்களும் தடங்கல்களும் தடைகளும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க.
எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள், அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை ஏற்படுத்தி தரும். சிறப்பான நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு. கன்னிராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் எந்த ஒரு செயலையும் செய்து இன்று வெற்றி பெறுவீங்க. அற்புதமான நாள், சிறப்பான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழகுது. அடுத்தவங்களுடைய உதவி, கருணை, பரிவு, அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் வண்டி வாங்கிச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும். அதனால் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் பொருள் வரியும் பண வரியும் எதுவும் இன்று ஏற்படாது. ஆனால் உடல்வாதிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் மறதி இன்று மிகவும் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்க. ஏன்னா இந்த மறதியால் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் உடல் சோர்வு இருக்கும், ஒரு அசதி இருக்கும், உடல்வாதிகள் வரலாம், உணவு கட்டுப்பாடு தேவை. மிச்சப்படி நாள் சிறப்பாகுது. உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நாள். கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு பெருமை மிகு நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழும். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு வாரமாகவே அற்புதமாக இருந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வென்றெடுக்கலாம். இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கி ஏற்படும். அதே போல் திருமணம் தடைப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் திருமண பாக்கி ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ நடந்து கொண்ட நாட்கள் அற்புதமான நாட்கள், சிறப்பான நாட்கள். இந்த நாட்களை கரெக்டாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, அற்புதமான நாள், ஒரு ஆக்கப்பூர்வமான நாள், உள்ள மகிழும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கோம். அதே போல் கணவன் மனைவியும் ஒற்றுமையும் அன்பும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். அதே போல் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இருக்கும். மேல் அதிகாரிகளும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்களை பாராட்டுவாங்க. அற்புதமான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு. மீனராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் இருக்கும். உடல் ஆனால் ஆரோக்கியப்படும். எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சிந்தித்து செய்யணும், விரைவாக செய்யணும். ஏன்னா போட்டி பொறாமைகள் இருப்பதால் உங்களை வீழ்த்துறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. யாராக இருந்தாலும் எந்த செயலை செய்தாலும். அதனால் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. இப்போ இந்த சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாங்கி செல்லக்குள்ள கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பண்ண பேசாதீங்க. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுத்துகிறோம். கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.